புதுச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரி கேள்வி. புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அமைந்துள்ளது லம்பர்ட் சரவணன் நகர். இங்கு கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசை மாற்று வாரியம் சார்பில் 27 அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டப்பட்டது. இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதியில் வசித்து வந்த வீடற்ற மக்களுக்கு இந்த குடியிருப்பு பகுதிக்கு அரசு குடியேற்றியது. அதன் மூலம் தற்போது 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகின்றனர். ஆனால் இந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் பொதுமக்கள் வசிப்பதற்கான அடிப்படை வசதிகளான சாலை வசதி, வாய்க்கால், மின்சாரம், குடிநீர் உள்ளிட்டவைகள் முழுமையாக அமைத்து கொடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் இன்று அந்த பகுதியில் ரேஷன் கடைகள் மூலம் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைக்க வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான சிவசங்கரனை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாங்க ரங்கப்பள்ளி வீதியில இருந்தோம். அங்க இருந்து எங்களுக்கு இங்க 4 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் இந்த ரோடே சரி கிடையாது. ரோடு எல்லாம் போதுங்க, பிள்ளைங்க போதுங்க, ஸ்கூலுக்கு போதுங்க, எல்லாம் அங்க ஊந்துருதுங்க. இப்ப இந்த ரோடு மழை பெஞ்சுன்னு ஒரே குழன்னு இருக்கும், கல்லு மேடமா இருக்கும். ஆனா எந்த பக்கமும் இந்த பக்கம் போக முடியாது, வரவும் முடியாது. பசங்க எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுதுங்க. அதே மாதிரி எல்லாம் வேலைக்கு போற பிள்ளைங்களும் இருக்குது. வேலைக்கு போனாக்கா பிள்ளைங்களுக்கு ஒரு நாளைக்கு போனாக்கா அதுங்க போயிட்டு திரும்பி வர்றதே நிலை கிடையாது. ஏன்னா ரோடு அது மாரி இருக்குது, அந்த அளவுக்கு நாஸ்தியா இருக்குது, ரொம்ப கஷ்டமாவும் இருக்குது. இது வரைக்கும் யாரும் என்ன ஏதுன்றதெல்லாம் பாக்குறதே கிடையாது. அவர் எம்எல்ஏ வராருனாக்கா இந்த ரோட்டை கிளீன் பண்ணுவாங்க. எம்எல்ஏ போயிட்டாருனாக்கா அது ரோடு அதுக்கப்புறம் இந்த சைடு என்னன்னு கிட்ட பாக்குறது கிடையாது. எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்குது. இந்த சைடு போகவும் முடியல, வரவும் முடியல. வண்டி இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுறோம், நடந்து போகணும். அந்த பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அது எதுக்குமே ஒரு வழி கிடையாது. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த இடத்துல எங்களை பார்த்து என்ன ஏது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, என்ன ஏதுன்னு கூட பாக்குறதுக்கு ஆளு கிடையாது. நாங்களாதான் எங்களை பாத்துக்கிறோம். இது வரைக்கும் 20 போட்டாங்களா, அதோட சரி. இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. எங்களுக்கு நாங்களே தான் பாத்துக்கணும். 10 வருஷமா இந்த லேம்பர்ட் சரவணன் கோட்டரஸ்ல ஒரு சாலை வசதி கிடையாது, கழிவுநீர் போறதுக்கு வழி கிடையாது, குடி தண்ணீர் சரியா இல்ல. இதெல்லாம் 10 வருஷமா அவங்களும் பெட்டிஷன் கொடுத்துதான் இருக்கிறாங்களே தவிர எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. இன்னைக்கு எம்எல்ஏ வந்தோடனே நாங்க அவரை முற்றுகை பண்ணி அவரை கூட்டிட்டு இருக்கிற எல்லா பகுதியை காட்டுறதுக்கு 30 கோடி சேங்ஷன் ஆகி நான் எப்பயோ கொடுத்துட்டா இன்னை வரைக்கும் அதிகாரி செய்யலன்னு சொல்லி அவர் குறை சொல்றாரு. அதிகாரியை கேட்டா எங்களுக்கு இன்னும் எந்த நடவடிக்கை எதுவும் வரல, எங்களுக்கு இன்னும் இபி சேங்ஷன் ஆகல, அது சேங்ஷன் ஆகுது. 2023 அவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கணும்ன்றது முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப 2024 முடிய போது இன்ன வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. இது மேற்கொண்டு இதே நிலை நீடிச்சா கண்டிப்பா நாங்க போராட்டம் பண்ணுவோன்றது இந்த ஊர் மக்கள் சார்பா நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா நாங்க 5 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் இந்த ரோடு ஒரே நாசமா கிடக்குது. பிள்ளைங்க எல்லாம் இட்டுன்னு வர முடியல. வண்டி 1க்கு 2 3 வண்டி வாங்கியும் ஒன்னும் புண்ணியம் இல்லாம பிள்ளைங்க எல்லாம் பொத்துன்னு ஊந்து வாரிக்கின்னு ரொம்ப பார்க்கவே நடக்கவே கால வைக்க முடியல. யாரும் வரமாட்டாங்க. பொண்ணு கேட்கறது கூட வந்தா கூட ஒரே இது ஆகுது. பிள்ளைங்களை குழந்தை பெற்று இட்டுன்னு வந்தாலும் அதுவும் கொஞ்சம் நிறைய ஆகுதா. பிள்ளைங்கள ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஸ்கூலுக்கு இட்டுன்னு போக முடியல, ஒரு வெள்ளாட விட முடியல. ஒரு கொசு வீட்டுக்குள்ளேயே அம்மா கொசு, பூச்சி போட்டு எல்லாம் வருது, எவ்வளவு பாம்பு என்னென்னமோ வருது. ஆனா இது ஊரை ஒழுங்கு பண்ண முடியாம ரொம்ப இதுவாகுது. ஆனா இது யாரும் எது ஸ்டெப் எடுக்கிற மாதிரி இல்ல. எல்லாம் ஓட்டு கேட்க வராங்க, அவங்கவுங்க என்ன பண்றாங்க, வர்றாங்க, ஓட்டு கேக்குறாங்க, படிப்படியா ஏறி இறங்குறாங்க. ஜெயிச்ச உடனே ஆளே இருக்கிறது இல்ல. ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டாங்க மக்களுங்களுக்கு.